Hi, hello, beautiful souls. Welcome back to my channel. This is Intuitive Energy Psychic Tarot Card Reader. I'm Jay. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம்னா உங்கள் லவ்டு ஒன்னோட கரண்ட் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, நெகட்டிவாக இருக்கா, பாசிட்டிவாக இருக்கான்னு நம்ம இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். லெட்ஸ் see. Think about this person. Say this person name 3 times. Just imagine them. Imagine their face. See, reconciliation. In this reading, 2 categories பார்க்க முடியுது. First one, நீங்கள் திங்க் பண்ண person on your mind, அவங்க கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. செகண்ட் கேட்டகரி, உங்கள் லவ்டு ஒனுக்கு ஸ்டில் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வாக்கவே பண்ணலை. You could be fire sign, you are dealing with fire sign, water sign. One person emotionally weak. Emotionally one person டவுனாக இருக்காங்க. உங்கள் லவ்டு ஒனுக்கு மூட் ஸ்விங்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. டென்ஷன், ஆங்கர், டிப்ரெஷன், க்ரையிங், கன்ஃபியூஷன், இந்த மாதிரி உங்கள் லவ்டு ஒனுக்கு மூட் ஸ்விங்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. உங்கள் லவ்டு ஒன்னால் மூட் ஸ்விங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்கள் லவ்டு ஒன் இப்போது கன்ஃபியூஷனோட கோரில் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹை லெவல் கன்ஃபியூஷன், அவ்வளோ அதிகமான கன்ஃபியூஷன் டுவர்ட்ஸ் யூ உங்கள் லவ்டு ஒன் சைடில் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் 2 days உங்கள் லவ்டு ஒன் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. உங்கள் மெமரிஸை திங்க் பண்ணுறாங்க, உங்களை மிஸ் பண்ணுறாங்க, உங்கள் கூட ரீயுனைட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் 2 days கன்ஃபியூஸ்ட் ஆகுறாங்க, ஓவர் திங்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. லைக் எமோஷ்னலி டவுன். ஃபர்ஸ்ட் 2 days உங்கள் லவ்டு ஒனுக்கு உங்கள் கூட ரீயுனைட் பண்ணணும். நெக்ஸ்ட் 2 daysக்கு அவங்க எனர்ஜி சேஞ்ச் ஆகுது, ஷிஃப்ட் ஆகுது. தட்ஸ் வை உங்கள் லவ்டு ஒன்னால் மூட் ஸ்விங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, கன்ஃபியூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓவர் கன்ஃபியூஸ்ட். ஐம் கெட்டிங் த வேர்ட் ஓவர் கன்ஃபியூஸ்ட். உங்கள் லவ்டு ஒன் எனர்ஜி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. 2 types. First one, love energy. Second one, negative energy, confusion. இந்த மூட் ஸ்விங்ஸ்னால உங்கள் லவ்டு ஒன் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அவங்க மென்டல் பீஸை லூஸ் பண்ணுறாங்க. உங்கள் லவ்டு ஒன்னால் கிளியராக திங்க் பண்ண முடியல. உங்கள் லவ்டு ஒன்னோட மைண்ட் செட் கிளியராக இல்லை. ஒன்ஸ் உங்கள் லவ்டு ஒன்னோட மைண்ட் செட் கிளியராக இருந்துச்சுன்னா அவங்க கிளியராக உங்களுக்கு ஆன்சர்ஸ் தருவாங்க, கிளாரிட்டி தருவாங்க. இப்போது நீங்கள் உங்கள் லவ்டு ஒன் கிட்ட கிளாரிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் லவ்டு ஒன் சைட்லேருந்து உங்களுக்கு அது கிடைக்காது. வை மீன்ஸ் உங்கள் லவ்டு ஒன் கிளியராக இல்லை, அன்கிளியர் மைண்ட் செட்டோடு இருக்காங்க. இங்கே உங்கள் பார்ட்னருக்கு லவ் இருக்கா கேட்டிங்கன்னா உங்கள் பார்ட்னருக்கு டெஃபினெட்லி உங்கள் மேலே லவ் இருக்குது. கேரிங், நர்ச்சரிங். சி, they really want to marry you. உங்கள் லவ்டு ஒன் இன்டென்ஷன் எப்படி இருக்குது, குட் ஆர் பேட் பார்த்தீங்கன்னா அவங்க இன்டென்ஷன் they really want to marry you. Their intention were pure, like pure hearted. This person younger than you. Letter L, K or S, T, M, P and G, and birth month September, March, April and November. Same birth date, same month. All my videos are only for true lovers and true relationship. உங்கள் பார்ட்னரோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இப்போ என்னென்னா மூட் ஸ்விங்ஸ், கன்ஃபியூஷன். மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா இவ்வளோ ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுமா ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி க்ரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், உங்கள் மென்டல் ஸ்டெபிலிட்டி கரெக்டாக இருக்கப்போ நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, எப்படி திங்க் பண்ணுவீங்க, எப்படி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவீங்க. உங்கள் மென்டல் ஸ்டெபிலிட்டி வீக்காக இருக்கப்போ, நெகட்டிவாக இருக்கப்போ, ஸ்ட்ரென்த் இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட்.
உங்கள் லவ்டு ஒன்னுக்கு இப்போது மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லை. சி, உங்கள் லவ்டு ஒன்னுக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாமல் உங்கள் லவ்டு ஒன்னை ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கு. கன்ஃபியூஷன். பட் எமோஷ்னலி உங்கள் லவ்டு ஒன் உங்கள் கூட கனெக்ட் ஆகியிருக்காங்க. நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எமோஷ்னல் பாண்ட். ஐ திங்க் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லவ் ஆர் எல்ஸ் உங்கள் பர்சனுக்கு இது ஃபர்ஸ்ட் லவ்வாக இருக்கலாம். உங்கள் பார்ட்னரோட ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ எப்படி இருக்குன்னா லைக் க்ரேஸியாக இருக்குது. லைக் க்ரேசினஸ். எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உங்கள் லவ்டு ஒன் சஃபேர் ஆகுறாங்க. அவங்களுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் இந்த பர்சனோட மைண்டில் வந்து நிறைய ஓடிட்டுருக்கு. நிறைய ப்ராப்ளம்ஸ் இவங்க லைஃப்பில் இருக்கலாம். நிறைய டிஸ்டர்பன்ஸ் பார்க்க முடியுது. தேர்ட் பார்ட்டி டிஸ்டர்பன்ஸ், ஃபேமிலி ப்ராப்ளம். லிட்ரலி இந்த பர்சன் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, ஃபீலிங்ஸை ஹைட் பண்ணியிருக்காங்க. இப்போது உங்கள் லவ்டு ஒன்னால் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. பர்ஸ்ட் அவுட், ஃப்ளோயிங். டுடே ஐ ஃபீல் அன்பிளாக். உங்கள் லவ்டு ஒன் உங்களை அன்பிளாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஐ ஃபீல் இட். திஸ் டைம் எமோஷன்ஸை உங்கள் லவ்டு ஒன்னால் ரூல் பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓவர் ஃப்ளோயிங். தேர் ஆர் மிஸ்ஸிங் யூ வெரி பேட்லி. உங்களுக்கு சில டவுட் இருக்கும். ட்ரஸ்ட் இஷ்யூஸ் உங்கள் லவ்டு ஒன் மேலே உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். லைக் அவங்களோட சடன் பிஹேவியர் சேஞ்சஸ் பார்த்து உங்களுக்கு சில டவுட் உங்களுக்கு க்ரியேட் ஆகியிருக்கும். நீங்கள் உங்கள் சைடில் இருக்கிறத உங்கள் லவ்டு ஒனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் லவ்டு ஒன் அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்றாங்க. உங்கள் ஒப்பீனியனை அவங்க லிசன் பண்ண மாட்றாங்க. உங்கள் பெர்ஸ்பெக்டிவை அவங்க லிசனே பண்ண மாட்றாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு அவங்க லிசன் பண்ண மாட்றாங்க. லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற எபிலிட்டி உங்கள் லவ்டு ஒனுக்கு இப்போது இல்லை. இன் திஸ் ரிலேஷன்ஷிப் உங்கள் லவ்டு ஒனுக்கு லவ் மட்டும் சேஞ்ச் ஆகலை. ஓகே, லவ் மட்டும் சேஞ்ச் ஆகலை. லவ் ஸ்டில் உங்கள் லவ்டு ஒனுக்கு இருக்குது. அவங்க மைண்ட் செட் அண்ட் அவங்களோட அட்மாஸ்பியர், சர்க்கம்டன்ஸ் அது சேஞ்ச் ஆகிருக்கு. லவ் சேஞ்ச் ஆகலை. உங்கள் லவ்டு ஒன் உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா, ரீசன்ட்லி உங்களுக்கு இந்த டவுட் வந்திருக்கும். அவங்களுக்கு என்னோட இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது, பேடாக இருக்கா, குட்டாக இருக்கா, அவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அன்அட்ராக்டிவாக நான் தெரியறேன்னா, அந்த மாதிரி சில டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். டவுட்ஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். அவங்களுக்கு என் மேலே லவ் இல்லை, அவங்க என்னை மிஸ் பண்ணல, லைக் தட் வாட் எவர் இட் இஸ். உங்கள் லவ்டு ஒனுக்கு உங்கள் மேலே அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. தேர் ஆர் அட்ராக்டட் டு யூ. சி, திஸ் மேன் ஸ்டில் ஹோல்டிங் யூ. தேர் இஸ் லாட் ஆஃப் லவ். கைஸ், நீங்கள் ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்கள் ஓவர் திங்க் வந்து ஸ்டாப் பண்ண முடியல. ஓவர் திங்க் பண்ணுறத உங்களால் ஸ்டாப் பண்ண முடியல. ஸ்டாப் ஓவர் திங்கிங். நிறைய ஓவர் திங்க் பண்ணுறீங்க. ஓவர் திங்க் பண்ணி பண்ணி டார்க் சர்க்கிள்ஸ், லைக் ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கிறது, தூங்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி சில நாட்டியாக நீங்கள் பண்ணுறீங்க. நான் ஏன் நாட்டி நான் சொல்கிறேன்னா, யூ நோ தட், யூ நோ வெரி வெல் உங்கள் லவ்டு ஒனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அவங்க லைஃப்பில் என்ன போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து வாண்டடாக பண்ணுறீங்க சில விஷயங்கள். உங்கள் சைடில் அது பார்க்க முடியுது. நோ, ஐ வாண்ட் மை பாய் ஃப்ரெண்ட் பேக், ஐ வாண்ட் மை கேர்ள் ஃப்ரெண்ட் பேக். லைக் அந்த கன்ஃபியூஷன், நாட்டியாக க்ரேஸியாக நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க. இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்துன்னு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணுறீங்க. தட்ஸ் வை நான் நாட்டி நான் சொன்னேன். அண்ட் தென் நீங்கள் டேரெக்டாக உங்கள் லவ்டு ஒன் கிட்ட கம்யூனிகேட் பண்ணல, ஆக்ஷன்ஸ் எடுக்கல. நீங்கள் பார்க்க முடியுது. ஆக்ஷன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பீங்க, அது மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறியிருக்கும். நான் யார் சொல்கிறதும் கேட்க மாட்டேன், நான் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பேன்னு கொஞ்சம் க்ரேஸியாக நாட்டியாக நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஓவர் திங்கிங்கோட கோரில் இருக்கீங்க, டிப்ரெஷனோட கோரில் இருக்கீங்க ஒரு சிலர். அது பார்க்க முடியுது. See this. Stop crying. உங்கள் லவ்டு ஒன் உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா அட்ராக்டிவாக பார்க்குறாங்க. அட்ராக்டிவ். ஓகே, நீங்கள் ஒரு குட் பர்சனாக அவங்களுக்கு தெரியுறீங்க, லாயல், வெரி ஸ்வீட். அந்த மாதிரி உங்கள் லவ்டு ஒன் உங்களை பார்க்குறாங்க. உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும், நெகட்டிவாக பார்க்குறாங்களோ அந்த மாதிரி சில டவுட்ஸ் வந்து
சாரி, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது பேக்ரவுண்டில். ஐம் சாரி. ஸோ உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்குது, நெகட்டிவாக பார்க்குறாங்களா, அந்த மாதிரி லவ் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த மாதிரி சில டவுட்ஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஐம் கெட்டிங் த வேர்ட் ஃபர்கட் அபவுட் த ஃபைட். நீங்கள் ஆர் உங்கள் லவ்டு ஒன் உங்களுக்குள்ளே நடந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டை நீங்கள் அகெயின் அதை திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒன் பர்சன் வந்து ஓகே அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. ஒன் பர்சன் வந்து இல்லை அப்படி வேண்டாம், அந்த பாஸ்ட்லேயே வந்து இருக்காங்க. இங்கே எப்படி இருக்குன்னா, ஒன் பர்சன் சொல்கிறது ஒன் பர்சன் லிசன் பண்ண மாட்டுறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஐ எம் கெட்டிங் த வேர்ட் கூல் டவுன். ஜஸ்ட் கூல் டவுன் கைஸ். ஐ திங்க் யூ ஹாவ் அ கோல்ட். You are dealing with very nurturing, caring, sweetheart. I'm getting the word sweetheart also. And voice note, voice record. நீங்கள் உங்கள் லவ்டு ஒன் கிட்ட ஏதோ கன்வே பண்ணுறீங்க, லைக் சோஷியல் மீடியாவில் வாய்ஸ் நோட் ஆர் டெக்ஸ்ட் ஏதோ கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க. யூ ஆர் லாங்கிங், அட்லீஸ்ட் அவங்க வாய்ஸ் கேட்டால் போதும், அந்த ஒரு ஃபீல்ஸ் உங்களுக்கு இருக்குது. Your problems are going to be end. Happy mood, joy, solved. Much better. Better days are coming your way, guys. So, unga problem, unga depression, anxiety, health issues, love problem, soon recovery ஆகிற மாதிரி பார்க்க முடியுது. அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். ஃப்ரெஷ் ஸ்டார்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகியிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ ரெஸ்னேட் ஆச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் மை சேனல், டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பாய் ஸ்வீட் ஆர்ட்ஸ்.